ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவுஸ். எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட்டில், அதை ரீசெண்டான்னு சொல்லமான்னு தெரியல, ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி காலியான டூத்பேஸ்ட் அட்டையில் வந்துட்டு ஒரு கிராஃப்ட் செய்ய சொல்லி. முன்னாடி வந்து அந்த டூத்பேஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கார்ட்போர்ட் அட்டையை வச்சு நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். டூத்பேஸ்ட் டியூப் வச்சு பண்ணலாங்கிற ஐடியா எனக்கு இதுவரையில் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதே இல்லை. ஸோ இந்த டாஸ்க் கொடுத்தவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு வந்த புதுசில் யோசித்தப்போ ஃபர்ஸ்ட் இயரிங் பண்ணலாமான்னு யோசித்தேன். அதே வீடியோ கீழே இன்னொரு டாஸ்க்கும் வந்திருந்தது. இந்த மாதிரி ஹேர் பேண்டை வந்து டெக்கரேட் பண்ண சொல்லி அதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாமா அப்படின்னு நினச்சேன். ஒரே கேர்லி ஸ்டெப்ஸாகவே போட்டிருக்குமே, கிஃப்ட் ஐட்டம் மாதிரி ஏதாவது பொதுவாக யார் வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். எல்லாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு என்னால் ஒரு டிசிஷனுக்கு வரவே முடியல. ஃபைனலாக நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னெல்லாம் யோசிச்சேனோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? கிட்ட இருக்கிற காலியான டூத்பேஸ்ட் டியூப்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோட மேல் பார்ட்டை மூடி பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக எடுத்தாலும் கீழே ரெசிடியூ இருந்தே தான் தீரும். இப்படி பண்ணுறது மூலிமா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழ்பாட்டையும் கட் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் கிராஃப்டாக நான் இயரிங் தான் செய்ய போகிறேன். பேப்பர் எடுத்து அதில் ட்ராப்லெட் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷீட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இயரிங் பேப்பர் ஃபோம் ஷீட் பண்ணுறதை விட இதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து டாபர் ரெட் டூத்பேஸ்ட் அட்டையில் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அந்த பிராண்ட் இல்லை, பிராண்டு தான் வேறு, ஆனால் அட்டையெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேம் ப்ராசஸ். ஸோ 2 வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது டெக்கரேட்டிவ் ஷீட்ஸ் ஒட்டிக்கலாம். இதெல்லாம் அதில் நீடில் வச்சு ஹோல் போட்டுட்டு இயரிங் ஹூக் அட்டாச் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இதில் இந்த ட்ராப்லெட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி ஃபுல்லாக கட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பேப்பரை ஒட்டிக்கிடுங்க, இல்லைன்னா பெயிண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். கட் அவுட் பண்ணிவிட்டு இந்த 2 பார்ட்டை மட்டும் நம்ம ஒட்டிட்டோம்னா நம்மளோட கிளிப் ரெடி. நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு நான் இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஷேப்பை வச்சே என்ன பண்ண போகிறேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காயின் பவுச் மாதிரி தான் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டெக்கரேட் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சு நான் பீட் அண்ட் நூலை வச்சு தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்ஸை நீங்கள் வரைங்க. நான் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பண்ண போகிறேன். அதனால #1 mom அப்படின்னு எழுதி ஒரு குட்டி ஹார்ட்டை போட்டு விட்டுக்கிட்டேன். இதை கட் அவுட் பண்ணிவிட்டு இதை அந்த ஷீட் மேலே வச்சு செலோ டேப்பை வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சீட்டையும் இதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பின்னாடி வந்து ஒரு மேக்னெட்டை ஒட்டிட்டோம்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி. இப்போ பண்ண 4 கிராஃப்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். That's it for today's video. இதே மாதிரி நாம வேறு ஏதாவது நல்ல ஐட்டமாக ரீயூஸ் பண்ணலாமா, வேறு எந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இதை வச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஞான உதயம் பிறக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து உடனே போட்டுருவேன். இல்லை என்கிட்ட அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி என்ன பண்ணுறதுங்கிற குழப்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டிங் டிங் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான்னு வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லைக் சப்ஸ்கிரைபோட நான் எனக்கு ஏற்கனவே சொன்னது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பண்ணது நான் ஹைலைட்ஸில் போட்டு வைக்கலான் இருக்கேன். நான் ஆல்ரெடி 2 ரிசீவ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய நெஃப்யூ அனுப்புனது. ஸோ நீங்களும் ஏதாவது அனுப்புனீங்கன்னா நான் வந்து இதை ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.